வசூலிக்கக்கூடிய முறை இங்க இல்ல. அல்ஹம்துலில்லாஹ், ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹி இங்க ரப்பில் கிடையாது. அப்படியான ஆலமீன். ஒரு முறை ஸலாத்து கிடையாது. வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் இங்க அன்பியாஇ வல் அவரவர்களுக்கு முர்சலீன் தத்தமது பகுதிகள்ல வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் ஜக்காத்து நாஸ் பெறக்கூடிய அஜ்மஈன், அம்மா பஅத். தகுதியுடைய அஊது மக்கள் பில்லாஹி இருக்கிறாங்கல்ல, மினஷ் ஷைத்தானிர் அவங்க ரஜீம். அதுக்கு இப்ப நான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பார்க்குறோம். ஏழை இருக்கிறாங்க, வறியவர்கள் وقال الله இருக்கிறாங்க, تعالى عز وجل في அனாதைகள் القرآن இருக்கிறாங்க. يا أيها الذين آمنوا இப்படிப்பட்டவங்கலாம் اتقوا الله ஜக்காத்து حق பெற تقاته தகுதியுடையவங்க. ولا இப்படிப்பட்ட تموتن இடங்கள்ல إلا சில وأنتم மதரசாக்கள் مسلمون. நடத்துறாங்க. அவங்க கேட்குறாங்க. இப்படி கேட்கும் பொழுது நம்ம அது உங்களுக்கு ஜக்காத்து நீங்க தங்கத்துக்கான எல்லா புகழும் ஜக்காத்து அகிலங்களை உங்களுக்கு படைத்து நிசாப் அடங்கிட்டு பரிபாலித்துக் அப்படி கொண்டு சொன்னா, நீங்க அத கணக்கிட்டு நினைச்ச இந்த மாதிரியான ஆட்கள்ட்ட குடுக்கலாம். இல்ல பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பார்வை கெட்டும்படி இருக்கிறீங்க. ஏக உங்க இறைவனாகிய பக்கத்துல அல்லாஹ் ஏழைகள் ஒருவருக்கு இருக்கிறாங்க. உரித்தாகட்டும். அவங்களுக்கு குடுக்கலாம். உங்க அவனுடைய கணவருக்கு கூட சாந்தியும் நீங்க நினைச்சலாம் சமாதானமும் ஜக்காத்து குடுக்கலாம். இறுதி தவறு கிடையாது. தூதர் முதல்ல உரிமையாளர் முஸ்தபா உங்களுடைய ஸல்லல்லாஹு ஜக்காத்துக்கு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முதல்ல தகுதி உள்ளவர் உங்களுடைய கணவர் தான். அதான் சொல்ல முதல்ல ஜக்காத்து அவர்களுடைய தன்னை அவர்களுடைய சார்ந்தவர்கள்ட்ட அடிச்சுவற்றி முதல்ல அப்படி ஜக்காத்து பின்பற்றி வந்த குடுக்கணும். தன் சத்திய குடும்பத்தை சஹாபாக்கள், சார்ந்தவர்கள் ஜக்காத்து குடுக்கணும். அதுல தாபியன்கள், முதல்ல தகுதி தபஉ உடையவர் தன்னுடைய தாபியன்கள், கணவர். ஓகேவா? இமாம்கள், உங்களுடைய நல்லடியார்கள், கணவர். குறிப்பாக அவங்கள தான் நீங்க என்ன செய்யணும் முதல்ல நம் குடுக்கணும். அனைவர்கள் அதை மீதும் தாண்டி என்னுடைய அதுக்கப்புறம் சாந்தியும் வீட்ல உள்ளவங்கள சமாதானம் அல்லது உறவுகள், என்றென்று குடும்பத்தை நிலவட்டுமாக. சார்ந்தவங்க அல்லது வீட்டு அண்டை வீட்டார்கள் இப்படி அல்லாஹ்வுடைய ஒரு பக்கத்துல உள்ளவங்களுக்கு நினைச்சீங்களாம். பார்த்து அவங்களுடைய வாழ்வாதாரம் மாபெரும் அதாவது நீங்க அந்த கிருபையினால கான்செப்ட் நீங்க குடுக்கும்போது அத உணர்த்தி குடுக்கணும். ஓகேவா? அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய ஏன்னா தூதரை இப்ப பற்றியும் நெறைய பேர் அவருடைய இப்ப என்ன மார்க்கத்தை ஆயிட்டுன்னா, பற்றியும் ஜக்காத் இந்த வருஷம் படிப்பதற்கு வாங்குறவங்க, அடுத்த வருஷம் மீண்டும் வாங்க ஒரு வாய்ப்பு வர்றாங்க. அல்லாஹ் தஆலா இப்படித்தான் போகுது. நமக்கு ஆனா நீங்க வழங்கியிருக்கிறான். குடுக்குற அல்ஹம்துலில்லாஹ். ஜக்காத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு தண்ணீர் ஏற்படுத்தி குடுக்கணும். அடுத்த வருடம் அவங்க என்ன செய்யக்கூடாது, யார்ட்டயும் என்ன செய்யக்கூடாது, நிக்கக்கூடாத அளவுக்கு நீங்க குடுக்கணும். நம்முடைய இந்த இப்படித்தான். ஃபிக்ஹ்னுடைய ஆனா இன்னைக்கு இன்றைய பிரிச்சு பாடம் பிரிச்சு குடுப்பாங்க. 10,000 ஒருத்தருக்கு நாம் ஜக்காத்து கடந்த கடமையா இருக்குன்னா, அந்த 10,000 5 பேத்துக்கு பிரிச்சு குடுப்பாங்க. 2000, 2000 பிரிச்சு குடுப்பாங்க. இப்படி குடுத்தா அது முறை கிடையாது. ஒரேடி ஒருத்தர் குடுத்து அவர் என்ன வகுப்பில் செய்யணும், உயர்த்தணும். கடவுள் கால்நடைகளுக்கான கஷ்டப்படுறாரு, ஜக்காத் இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னா, நீங்க என்ன செய்யலாம், குறித்தான ஒரு அவர குடுத்து அவர் நிலையை நீங்க என்ன செய்யலாம், உயர்த்தலாம். ஓகேவா? பாடத்தை வேற நம்ம சந்தேகம் செஞ்சோம், இருக்குதா? பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு முறை அந்த பாடத்தை நம்ம என்ன செய்றோம், ஓகே ஒரு முடிச்சுக்கலாமா? ரீகால், அதாவது திரும்ப ஒரு முறை என்ன செய்வோம், அத நான் ஓகே அல்ஹம்துலில்லாஹ். வாசிக்கிறேன். நீங்க அல்லாஹ் கரெக்ட்டா உங்களுடைய அத நோட் பண்ணி எண்ணங்களையும், வைக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய உங்களுக்கு அந்த அதுல கல்வியினுடைய அந்த ஞாபகம் இருக்கிறதா? வளர்ச்சியும் எளிமையும் அல்லாஹ் தஆலா என்பதற்காக வேண்டி அதிகப்படுத்தட்டும். உங்களுடைய திரும்ப ஒரு எண்ணங்களை முறை எல்லாம் பரிசுத்தமாக்கி வைக்கட்டும். சுருக்கமான இதே போல முறையில் என்ன செய்வேன், நான் வாசித்து வகுப்புல விடுறேன். கலந்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ். நம்முடைய முதலாவது மார்க்க அதான் சொன்னோம் இல்லையா? கால்நடைகளுக்கான ஜக்காத்தை கல்வி வளர பொறுத்தவரைக்கும் வளர, கல்வி படிக்க படிக்க நம்மட்ட இருக்கிற அறியாமை என்ன செய்யும், விலகும். இதான் மாடு, கல்வியினுடைய சிறப்பு. ஒட்டகம், எப்படி? மாடு, ஆடு, கல்வி வளர வளர சொன்னா இல்மு வளர வளர கால்நடைகள் என்று சொன்னால் ஜஹில் என்ன செய்யும், ஜக்காத்துக்குரிய அது நம்மை விட்டு கால்நடைகள் என்று விலகும். சொன்னால் அந்த இந்த 3 அடிப்படையில தான். நாம் நம்முடைய ஒட்டகம், கற்கின்ற கல்வியை மாடு, முறைப்படி என்ன செய்யும், ஆடு. படிப்போம் இன்ஷா அல்லாஹ். தெரிஞ்சதை இன்னும் ஒரு வாட்டி தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பும், தெரியாம இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்முடைய இந்த உலுல் அல்பாப் இந்த மாஷா அல்லாஹ் உதவி கால்நடைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய வகுப்புல தான் நிறைய பேர் கடமையாக்கப்படுவதற்கான எடுத்துக்கிட்டாங்க. நிபந்தனைகள் என்ன அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அப்படின்னு சொன்னா, சந்தோஷமா இருக்குது. முதலாவது அதனால இந்த தொடர்ச்சியாக என்ன செய்யணும், ஒட்டகம், தொடரணும். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் மாடு, தொடர்ச்சியா ஆடு செஞ்சா அதனுடைய தான் நிசாப் என்ன அது செஞ்சிருக்கணும், அல்லாஹ்விடத்துல அடைந்திருக்கணும். மதிப்புடையதாகவும் அந்தஸ்துடைய என்ன ஒட்டகம் செய்து மாறுகிறது. எடுத்துக்கொண்டால் அது 5 அல்லாஹ் தஆலா ஒட்டகம், ஏற்றுக்கொள்கிறான். மாடு அந்த அடிப்படையில எடுத்துக்கொண்டால் 30 மாடு, தொடர்ச்சியா வகுப்புல கலந்துக்கோங்க. ஆடு அல்லாஹ் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய 40 ஆடு. எண்ணங்களையும் இந்த உங்களுடைய மாதிரி நிசாபை விஷயங்களையும் அது அல்லாஹ் கூட்டிக் அடைந்திருக்க வேண்டும். கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். நபியர்கள் சொன்னாங்க இதோட இந்த இல்லையா, வகுப்பு முடிவடைகிறது. 5 சுப்ஹானக ஒட்டகங்களுக்கு அல்லாஹும்ம குறைவானவற்றில் ஜக்காத் வபிஹம்திக இல்லை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அதே அன்த மாதிரி அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வ 30 ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மாட்டிற்கு என்னது, 1 வயது பூர்த்தியான மாட்டையும், அதே மாதிரி காடுகள் மேயக்கூடிய ஆடுகளில் 40 41 அப்போ 40ற்கு மேல போயிட்டா ஆடுக்கு என்னது ஜக்காத்து கடமை. ஒட்டகத்திற்கு 5க்கு மேல போயிட்டா ஜக்காத்து கடமை. மாடுக்கு 30 மாடுக்கு மேல போயிட்டா என்னது ஜக்காத்து கடமை. அப்ப நிசாபை அடைந்திருக்க வேண்டும். முதலாவது நிபந்தனை நிசாப், அது அடைந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த கால்நடைகளின் உரிமையாளரிடம் 1 வருடம் என்ன செய்யப்பட்டிருக்கணும், அது முழுமை அடைந்திருக்கணும். மூன்றாவது, இவை அனைத்தும் மேயக்கூடியதாக இருக்க வேண்டும். குறுப்புண்டுகளை மேய்ந்து வளரக்கூடியதாக இருக்க வேண்டும். நான்காவது, அது வேலைக்காக பயன்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. உதாரணம் சொல்வதாக இருந்தால் உழுவதற்கோ பாரங்களை சுமப்பதற்கோ பயன்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. இப்படி இதனுடைய நிபந்தனைகள் 4 அம்சங்கள் கால்நடைக்கான நிபந்தனை. ஒட்டகத்தினுடைய அளவு நம்ம நேற்றைய கடந்த வகுப்புல படித்தோம். ஒட்டகம் எவ்வளவு இருந்தா, எத்தனை ஒட்டகம் இருந்தா நமக்கு ஜக்காத்து கடமையாகும் அப்படிங்கிற ஹதீஸை நம்ம என்ன செஞ்சோம், கடந்த வகுப்புல படிச்சிருந்தோம். 5ல இருந்து 9 வரைக்கும் ஒரு ஒட்டகம் இருந்தால் அவர் ஒரு ஆடு என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும்.
அதே இடத்துல 10 முதல் 14 வரை இருந்தால் 2 ஆடு என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். 9 முதல் 15 வரை இருந்தால் 3 ஆடுகள் கொடுக்க வேண்டும். 20 முதல் 24 வரை இருந்தால் 4 ஆடுகள் கொடுக்க வேண்டும். 25 முதல் 35 வரை இருந்தால் 1 வயதான பெண் ஒட்டகம் கொடுக்க வேண்டும். 36 முதல் 45 வரை இருந்தால் 2 வயது பெண் ஒட்டகம் கொடுக்க வேண்டும். 46 முதல் 60 வரை இருந்தால் 3 வயதுடைய பெண் ஒட்டகம் ஒன்று கொடுக்க வேண்டும். 61 முதல் 75 வரை இருக்கும் என்றால் 4 வயது பூர்த்தியான ஒரு பெண் ஒட்டகம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். 76 முதல் 90 வரை இருந்தால் 2 வயதுடைய 2 பெண் ஒட்டகம் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். 91 முதல் 120 வரை இருந்தால் 3 வயதுடைய 2 பெண் ஒட்டகம் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்ச ஒட்டகத்தினுடைய ஜக்காத்தினுடைய அந்த முறைகளை பார்த்தோம். 120க்கு மேல ஒருவர்கிட்ட ஒட்டகம் இருக்கிறது, அவர் எப்படி கணக்கிட்டு கொடுக்கணும்? கடந்த வகுப்புல நான் அடுத்த கிளாஸ்ல நான் சொல்லுகிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப அதனுடைய விளக்கம் என்னன்னா, 120க்கு மேல ஒருத்தட்ட ஒட்டகம் இருக்குது. இப்ப நம்ம இதுவரைக்கும் 120 வரை ஒருத்தட்ட இருந்தா எவ்வளவு ஒட்டகம் கொடுக்கணும், எத்தனை வயதில் ஒட்டகம் கொடுக்கணும், எத்தனை ஒட்டகம் கொடுக்கணும் அப்படிங்கறத என்ன செஞ்சு நம்ம பார்த்தோம். இப்படிதானே? 120 வரைக்கும் ஜக்காத் எப்படி கொடுக்கணுங்கிறத பார்த்தோம். எத்தனை ஒட்டகம் கொடுக்கணும், எத்தனை வயதுடைய ஒட்டகம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். 120க்கு மேல ஒருவர்கிட்ட ஒட்டகம் இருக்கிறது. 120க்கு மேல ஒருவர்கிட்ட ஒட்டகம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி கணக்கிட்டு ஒட்டகத்தை கொடுக்கணும் அப்படி சொன்னா, புகார்ல இருக்கக்கூடிய ஹதீஸ் 1454 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸை வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. இது ஒரு பெரிய ஒரு ஹதீஸ். அதுல நமக்கு இங்க 120க்கு மேல இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் அந்த ஹதீஸினுடைய சுருக்கத்தை நம்ம நினைச்சு படிக்கிறோம். என்ன அப்படி சொன்னா, 120க்கு அதிகமாகிவிட்டால், 120க்கு ஒட்டகங்கள் அதிகமாகிவிட்டால் அவர் எப்படி கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்கணும் அப்படி சொன்னா, ஒவ்வொரு 40 ஒட்டகங்களுக்கும் பெண் ஒட்டகம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒவ்வொரு 40 ஒட்டகங்களுக்கும் ஒரு பெண் ஒட்டகம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதை விட அதிகமாகி விட்டால் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் ஒரு கணக்கிட்டு கொடுக்கும்போது ஒவ்வொரு 50க்கும் 3 வயது பெண் ஒட்டகம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். கணக்கு புரியுதா உங்களுக்கு? 120க்கு மேல போயிடுச்சுன்னா ஒவ்வொரு 40 ஒட்டகங்களுக்கும் ஒரு பெண் ஒட்டகம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதே நேரத்துல அதையும் தாண்டி அதிகமாக போகுது அப்படி சொன்னா, ஒவ்வொரு 50 ஒட்டகத்திற்கும் 3 வயதுள்ள ஒரு பெண் ஒட்டகம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். பாருங்கள், அப்படின்னா 120க்கு மேல போயிடுச்சு. 120 பிளஸ் 120ஐயும் தாண்டி ஒரு ஒட்டகம் இருக்கிறது அப்படி சொன்னா, அவர் எப்படி கணக்கிட்டு கொடுக்கணும் சொன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 91 முதல் 120 வரை ஒருத்தட்ட ஒட்டகம் இருந்தால் 3 வயதுடைய 2 பெண் ஒட்டகம் கொடுக்குன்னு சொன்னோமா இல்லையா? அதே கால்குலேஷன் வரணும் பாருங்க. 120க்கு மேல ஒருத்தட்ட போயிட்டா ஒவ்வொரு 40ற்கும் பெண் ஒட்டகம் என்ன செய்யணும்? 3 வயதை உடைய ஒரு பெண் ஒட்டகம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்ப எத்தனை வரும் கணக்கு? யாராவது சொல்லுங்க பார்ப்போம்.
கிளாஸ்ல எல்லாரும் இருக்கீங்களா? நடத்துறது உங்களுக்கு புரியுதா? மாஷா அல்லாஹ். சனா மரியம் கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க. 3 ஒட்டகமா? 3 வட்டம். ஓகே ஓகே. ஆனா அந்த 3 வட்டம் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படி சொன்னா 3 வயதுடைய 2 பெண் ஒட்டகமும் 2 வயதுடைய ஒரு பெண் ஒட்டகம் என்ன செய்யணும் கொடுக்கணும். ஓகேவா? புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சு இல்லையா? ஓகே மாஷா அல்லாஹ். அப்போ கிளாஸ்ல வந்து ஆக்டிவா இருக்கிறது ஒரு 3 வருடம் கிளாஸ்ல ஆக்டிவா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாக்கியெல்லாம் ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியலையே. கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நான் நடத்தும் பொழுது நீங்க அதுக்கு பதில் சொன்னாதான் நான் நடத்துறவங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு எல்லாம் நினைச்ச முடியும், கெஸ் பண்ண முடியும். நானே நடத்திட்டு போனா உங்களுக்கு என்ன செய்யாது, சில நேரங்கள் உங்களுக்கு புரியாமலும் போகலாம். அதனாலதான் கேட்கிறேன். அப்போ 120 தாண்டி ஒருவர்கிட்ட போகுது அப்படி சொன்னா 120 தாண்டி ஒருத்தர் ஒட்டகம் இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு 40 ஒட்டகத்திற்கு 3 வயதுல ஒரு ஒட்டகம் என்ன செய்யணும், 2 பெண் ஒட்டகம் கொடுக்கணும். ஓகேவா? பிளஸ் அதுல என்ன கொடுக்கணும்னா கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னா 3 வயதுடைய 2 பெண் ஒட்டகம் கொடுக்கணும், 2 வயதுடைய ஒட்டகம் என்ன செய்யணும் கொடுக்கணும், மொத்தம் 3 கொடுக்கணும். அதையும் தாண்டி ஒருத்தட்ட போகுது 120 தாண்டி அதையும் அதிகபட்சமாக ஒரு 150 200 கிட்ட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவரு கணக்கு பண்ணும் பொழுது 50 ஒவ்வொரு 50 ஒட்டங்களுக்கும் 3 வயது உள்ள 2 பெண் ஒட்டகமும் 3 வயது உள்ள ஒட்டகம் என்ன செய்யணும் கொடுக்கணும். அப்போ அதிகமாக ஆக ஒட்டகத்தினுடைய அந்த வயசு என்ன செய்யணும், அதிகப்படுத்தணும். ஓகேவா? ஒட்டகத்தினுடைய வயசு என்ன செய்யணும், அதிகப்படுத்தணும். இதுதான் ஒட்டகத்துக்கான ஜக்காத்தினுடைய அளவுகோல். எண்ணிக்கை கூடுகிற பொழுது ஒட்டகத்தினுடைய வயது என்ன செய்யப்படணும், கூட வேண்டும். அந்த எண்ணிக்கை அந்த பிளஸ் அதுல ஒரு பிளஸ் என்ன செய்யுங்க சேர்த்துக்கிறோம். ஓகேவா? சரி, அடுத்து மாட்டினுடைய ஜக்காத் அளவு நம்ம பார்த்தோம். மாட்டினுடைய ஜக்காத் அளவு என்ன, இது உங்களுக்கு புரிஞ்சு எல்லாத்துக்கும் புரிஞ்சுல? இது புரிஞ்சுன்னா டக்குன்னு மெசேஜ் போட்டு விடுங்க. அடுத்த வாரம் அந்த கிளாஸ் நான் யார வேணா கூப்பிட்டு கேட்பேன், ரெடியா இருந்துக்கோங்கண்ணே. அடுத்த ஃபிக்கு கிளாஸ்ல வந்து இன்ஷா அல்லாஹ் ஒட்டகத்தினுடைய ஜக்காத்தினுடைய அந்த பாடத்தினுடைய அந்த கொஸ்டின்ஸ் கேட்டு தான் அடுத்த கிளாஸ் நான் போவோம். ஓகேவா? அதனால நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. மாட்டினுடைய ஜக்காத்தினுடைய அளவை பொறுத்த வரைக்கும் நாம் படிச்சிருந்தோம் 30 மாட்டினுடைய ஜக்காத்தின் அளவு 30 மாடு. 30க்கு அதிகமாக ஆகிவிட்டால் ஜக்காத்து கடமையாகும். அப்போ 30ல இருந்து 39 வரை இருந்தால் ஒரு வயது பூர்த்தியான ஒரு மாடும், 40ல இருந்து 59 வரை இருந்தால் 2 வயது உடைய ஒரு மாடும், 60 முதல் 69 வரை இருந்தால் 1 வயதுடைய 2 மாடும், 70 முதல் 79 வரை இருந்தால் 70 முதல் 79 வரை இருந்தால் 1 வயது மாடு ஒன்றும் 2 வயது மாடு நினைச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். 80க்கு மேல பிளஸ் 80க்கு மேல ஒருத்தட்ட போகுது அப்படின்னு சொன்னா அது ஒரு கணக்கு. இப்ப நம்ம 120க்கு மேல ஒட்டகத்துல 120க்கு மேல போனா ஒரு கணக்கு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி மாட்டு கணக்கு வந்து 80க்கு மேல போனா 80க்கு மேல போனா அது ஒரு கணக்கு. 80க்கு மேல போனா என்ன, ஒவ்வொரு 30க்கும் ஒரு வயது மாடு என்ன செய்யணும் கொடுக்கணும். ஒவ்வொரு 30க்கும் ஒரு வயது மாடு ஒண்ணு, 2 வயது மாடு ஒண்ணு, பிளஸ் அதோட ஒரு வயது மாடு ஒண்ணு. இப்போ 3 மாடு என்ன செய்யணும் கொடுக்கணும். ஓகேவா? புரிஞ்சா புரியலையா? இன்னொரு 80க்கு மேல போயிட்டு நினைச்சுக்கோங்களேன். 80க்கு மேல ஒருத்தட்ட மாடு இருக்குன்னா
ஒவ்வொரு 30க்கு என்ன செய்யணும், ஒரு மாடு கணக்கிட்டு கொடுக்கணும். எப்படி அந்த மாடு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னா கணக்கு போட்டுக்கோங்க. ஒவ்வொரு 30க்கு அப்படின்னா கணக்கு போட்டு பார்க்கணும். 80க்கு மேல போனுச்சுன்னா ஒவ்வொரு 30க்கு ஒரு மாடு கணக்கிட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற பொழுது அந்த மாட்டினுடைய வயது எப்படி இருக்குன்னு சொன்னா 1 வயதுடைய ஒரு மாடும் 2 வயதுடைய ஒரு மாடும் பிளஸ் 1 வயதுடைய மாடு என்ன செய்யணும் கொடுக்கணும். மொத்தம் 3 மாடு கொடுக்கணும். அப்ப அதுல 2 மாடு வந்து 1 வயது பூர்த்தியா இருக்கணும். ஒரு மாடு மட்டும் 2 வயது நினைச்சிருக்கணும் பூர்த்தியா இருக்கணும். புரிஞ்சா? 80க்கு அதிகமாக ஒருவர்கிட்ட மாடு இருக்குன்னு சொன்னா அவர் கொடுக்கிற ஒவ்வொரு 30க்கு ஒரு மாடு நினைச்சு கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற பொழுது எப்படி கணக்கிட்டு கொடுக்கணும்னா 2 மாடு 1 வயது பூர்த்தியா இருக்கணும். ஒரு மாடு வந்து 2 வயது நினைச்சிருக்கு பூர்த்தியா இருக்கணும். இது ஒரு கணக்கு. அதையும் தாண்டி நம்ம சொன்ன 100க்கு மேல ஒருத்தட்ட போகுது, 150க்கு மேல ஒருத்தட்ட போகுதுன்னா அப்படி போகும் பட்சத்தில் அவர் எப்படி கொடுக்கணும், ஒவ்வொரு 40ற்கு என்ன செய்யணும், கணக்கிட்டு மாடு கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற பொழுது அவர் எப்படி அதை கணக்கிட்டு கொடுக்கணும்னா 1 வயது உடைய ஒரு மாடும் 2 வயதுடைய 2 மாடு என்ன செய்யணும் கொடுக்கணும். ஓகேவா? 1 வயதுடைய ஒரு மாடும் 2 வயதுடைய 2 மாடு என்ன செய்யணும் கொடுக்கணும். நம்ம முன்னாடி சொன்னோம் 80 + 90 80 + 100 இப்படி இருக்கும்போது அவர் 30 கணக்கு வச்சு என்ன செய்யலாம் கொடுக்கலாம். அது அவரு ஜக்காத்து கொடுக்கிறவர் அவர் விருப்பப்படி அவர் என்ன ஆசைப்படுறாரோ கொடுக்கலாம். இந்த 2ல ஏதாவது எடுத்துக்கலாம். அவர் ஒவ்வொரு 30 கணக்கிட்டு கொடுக்கலாம் அல்லது ஒவ்வொரு 40 கணக்கிட்டு என்ன செய்யலாம் அவரு கொடுக்கலாம். அது அவருடைய விருப்பம். ஆனா அவரு ஜக்காத்தை நிறைவேற்றணும். அது அவர் விருப்பத்துக்கு உட்பட்டது. ஓகேவா? அப்ப அது கணக்கிட்டு கொடுக்கும்போது இப்படி கணக்கிட்டு கொடுத்துக்கலாம். 30 கணக்கிட்டு கொடுத்தாலும் இப்படி கணக்கிட்டு கொடுக்கணும். 40 கணக்கு வச்சு கொடுத்தாலும் இப்படி கணக்கிட்டு கொடுக்கணும். 30 கணக்கு வச்சு கொடுத்தா 1 வயதுடைய 2 மாடு கொடுக்கணும். 2 வயதுடைய 1 மாடு கொடுக்கணும். 40 கணக்கு வச்சு கொடுக்கிறார். ஒவ்வொரு 40 மாடு வச்சு கணக்கு வச்சு கொடுக்கிறாருன்னா 2 வயதுடைய 2 மாடு, 1 வயதுடைய 1 மாடு. இதான் வித்தியாசம். சிம்பிள். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நம்ம. இப்ப புரிஞ்சுச்சு நம்மளுக்கு? என்னதுன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் கேட்டாதான் உங்களுக்கு பாடம் புரியுதான்னு நமக்கு அடுத்து இது பண்ண முடியும். நம்ம ஃபிக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் சட்டங்களை படிக்கிற பொழுது கேள்விகளை கேட்டு தான் அதை கொண்டு. ஏன்னா சட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாம் அதை தெரிஞ்சுக்கணும், நடைமுறைப்படுத்துறதுக்காண்டி தான். அதுலதான் சிக்கல் இருக்கும். சில நேரங்களில் நமக்கு புரியாம கூட போகலாம். அதாவது சாலியா கவனிங்க. அதாவது மாட்டினுடைய ஜக்காத்துடைய அளவு என்பது 30. ஒருத்தட்ட மாடு 30க்கு அதிகமாக ஒருத்தட்ட மாடு இருக்குன்னு சொன்னா அவருக்கு ஜக்காத்து கடமையாயிடும். ஓகேவா? 30க்கு அதிகமான மாடு ஆயிட்டு அவருக்கு ஜக்காத்து கடமையாகும். அப்படி 30க்கு அதிகமாக மாடு போகும்போது எப்படி கணக்கு வச்சு கொடுக்கணும்னா 30ல இருந்து 39 வரை ஒருத்தட்ட மாடு இருக்குன்னு சொன்னா அவரு 1 வயதுடைய ஒரு மாடு அடிச்சுன்னு கொடுக்கணும். 1 வயது பூர்த்தியான ஒரு மாடு அடிச்சுன்னு கொடுக்கணும். 40 முதல் 59 வரைக்கும் ஒருத்தட்ட மாடு இருக்குன்னு சொன்னா 2 வயது பூர்த்தியான ஒரு மாடு அடிச்சுன்னு கொடுக்கணும். 60 முதல் 69 வரைக்கும் ஒருத்தட்ட மாடுகள் இருக்குன்னு சொன்னா 1 வயது பூர்த்தியான 2 மாடு அடிச்சுன்னு கொடுக்கணும். 1 வயதை பூர்த்தியான 2 மாடு கொடுக்கணும். 70 முதல் 79 வரைக்கும் ஒருத்தட்ட மாடு இருக்கு அப்படி சொன்னா 1 வயதை பூர்த்தியான 1 வயது பூர்த்தியான ஒரு மாடும் 2 வயது பூர்த்தியான ஒரு மாடு அடிச்சுன்னு கொடுக்கணும். ஓகேவா? 80க்கு மேல போயிருச்சு ஒருத்தருக்கு, 80 to 100 அல்லது 150 200 இப்படி போய் நினைச்சுக்கோங்களேன். அவர் வந்து எப்படி கணக்கிட்டு கொடுப்பாருன்னா 30 மாட்டை கணக்கு வச்சு கொடுப்பாரு. ஒவ்வொரு 30க்கும் மாட்டை கணக்கு வச்சு கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற பொழுது எப்படி அந்த மாட்டினுடைய அந்த வயதை கணக்கிடணும்னு சொன்னா 30 கணக்கிட்டு அவர் கொடுத்தா 30 கணக்கிட்டு கொடுத்தாருன்னா 1 வயது பூர்த்தியான 2 மாடு பிளஸ் 2 வயது பூர்த்தியான ஒரு மாடு. ஓகேவா? 80க்கு மேல ஒருத்தட்ட மாடு இருக்குது, அவர் ஜக்காத்து கொடுக்கணும். அப்ப அவர் எப்படி கொடுக்கணும்னா 30 ஒவ்வொரு 30க்கும் கணக்கிட்டு கொடுக்கணும். ஒவ்வொரு 30க்கு எப்படி கணக்கிடணும்னா அந்த கணக்கிட்ட அளவு பாருங்க. எப்படி அது வயதை தீர்மானிக்கணும்னா 1 வயது பூர்த்தியான 2 மாடும்
2 வயது பூர்த்தியான ஒரு மாடு கொடுக்கணும். ஆக மொத்தம் 3 மாடு என்ன செய்யணும் கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி அவருக்கு 150க்கு மேல 200க்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவரு ஒவ்வொரு 40க்கும் கணக்கு வச்சு கொடுக்கணும். ஒவ்வொரு 40க்கும் மாட்டை கணக்கு வச்சு கொடுக்கணும். 40 கணக்கு வச்சு கொடுப்பதாக இருந்தால் எப்படி கொடுக்கணும் பாருங்களேன். 1 வயது பூர்த்தியான ஒரு மாடும் 1 வயது பூர்த்தியான ஒரு மாடும் 2 வயது பூர்த்தியான 2 மாடு என்ன செய்யணும் கொடுக்கணும். இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வந்து ஆட்டினுடைய ஜக்காத். ஆட்டினுடைய ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த சட்டம் நம்ம அதிகமா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி சொன்னா, பெரும்பாலும் மாடு கூட ஒரு சில இடங்கள், ஒட்டகம் கூட அது அந்த தேசத்துல வளர்க்கப்படும். ஆடு என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய சூழல்ல வளர்க்கப்படுகின்ற ஒரு கால்நடை தான் ஆடு. இந்த சட்டத்தை நம்ம நினைச்சு கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதனுடைய சட்டம் என்ன அப்படி சொன்னா 40 ஆடு ஒருத்தட்டு இருக்குன்னா அவருக்கு 40 ஆட்டுக்கு மேல ஒருத்தட்டு இருக்குன்னு சொன்னா அவருக்கு என்னது ஜக்காத்து கடமையாக. ஓகேவா? 40 ஆடுக்கு மேல ஒருவட்ட ஆடு இருக்குன்னு சொன்னா அவருக்கு என்னது ஜக்காத்து கடமை. அதை குறித்து வரக்கூடிய ஹதீசுகளை பாருங்களேன். புகார்ல 454 இன்ஷாஅல்லாஹ் அந்த ஹதீஸ் நம்பர் நீங்க மறக்கவே கூடாது. புகாரில 1454 இந்த ஹதீஸ்ல தான் ஜக்காத்துடைய எல்லா சட்டமும் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸ்ல பாருங்க, எல்லா சட்டம் மாட்டினுடைய, ஒட்டகத்தினுடைய, ஆட்டினுடைய அனைத்து ஜக்காத்தினுடைய சட்டங்கள் எல்லாம் இந்த ஒரு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால அந்த ஹதீஸ் நம்பரை என்னைக்கு நம்ம நினைச்ச கூடாது, மறந்து விடக் கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்டினுடைய ஜக்காத்துடைய அளவு என்ன அப்படி சொன்னா, ஹதீஸ முதல்ல வாசிக்க பாருங்களேன், கவனிங்க. 40 இருந்து 120 வரை ஒரு ஆடும், 121 இருந்து 200 வரை 2 ஆடும், 201 இருந்து 300 வரை 3 ஆடும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஓகேவா? ஈஸி. ஆட்டுக்கு மட்டும் பாருங்களேன் எவ்வளவு இலகுவா ரசூலா கொடுத்திருக்காங்க பாருங்க. மாட்டுக்கு இப்படி கொடுக்கும்போது ஆட்டுக்கு மட்டும் பாருங்களேன் எவ்வளவு இலகுவா கொடுத்திருக்கிறாங்க பாருங்களேன். 40 இருந்து 120 வரை இருந்தால் ஒரு ஆடு, 121 இருந்து 200 வரை இருந்தால் 2 ஆடு, 200 முதல் 300 வரை இருந்தால் 3 ஆடு. லாஸ்ட்ல நீங்க பார்த்தா கூட ஒவ்வொரு 200க்கும் ஒவ்வொரு ஆடு தான் ரசூலா நினைச்சுக்கிறாங்க கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு விஷயம் பார்த்தீங்களா? அது ஜக்காத்து கூட பாருங்க, கொடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு மனசங்கடம் வந்துடக்கூடாது. எவ்வளவு இது இன்னைக்கு இப்படி எல்லாம் இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து நடைமுறைப்படுத்தப்படுதான்னு கேட்டாலாம் கிடையாது. எல்லாம் பாதுகாக்கணும். ஜக்காத்து கொடுக்காதவர்களை அபூபக்கருடைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கரமா அவங்ககிட்ட போர் செய்திருக்கான்றது அபூபக்கர் எல்லாம் கிளம்பி இருக்கிறாங்க. உமர்ல அவங்க தடுத்து நிறுத்துவாங்க. ஏன் அவங்க முஸ்லிம்கள் தானே, ஏன் அவங்ககிட்ட நீங்க என்ன செய்யுங்க போர் தொடுக்க போறீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, இவர்கள் தொழுகையும் ஜக்காத் என்ன செய்றாங்க, பிரிச்சு பாக்குறாங்க. தொழுகையோடு பார்க்கப்படுகின்ற ஒரு அம்சம் தான் ஜக்காத். அப்ப இதெல்லாம் நீ கணக்கிடப்பட்டு கொடுக்கதான் தெரியலப்பா. ஆனா இதெல்லாம் கணக்கிட்டு என்ன செய்யணும் கொடுக்கணும். கணக்கிட என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. சரி, கவனிங்களேன். அப்போ 40 to 120 வரை இருந்தால் ஒரு ஆடு, 121 இருந்து 200 வரை இருந்தால் 2 ஆடு, 201 இருந்து 300 வரை இருந்தால் 3 ஆடு தான். ஓகேவா? அதற்கு அதிகமாக போனா என்ன? அதுவும் ஹதீஸ் சொல்லப்பட்டு பாருங்களேன். காடுகளில் மேயும் ஆடுகள் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். ஜக்காத் கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் அது என்ன செய்யணும், மேயக்கூடியதாக இருக்கணும். புற்புண்டுகளை மேய்ந்து வளரக்கூடியதாக என்ன இருக்கணும். ஓகேவா? இப்படிப்பட்டதான் என்னது ஜக்காத்து கடமை. அப்ப காடுகளில் மேயும் ஆடுகள் 40 இருந்து 120 வரை இருந்தால் அதற்கு ஒரு ஆடாகும். அதற்கு ஜக்காத் ஒரு ஆடாகும். 120க்கு மேல் 200 வரை இருந்தால் 2 ஆடுகளும், 200க்கு மேல் 300 வரை இருந்தால் 3 ஆடுகளும் கொடுக்க வேண்டும். 300க்கு அதிகமானால்
ஒவ்வொரு 100க்கும் ஒரு ஆடு என்ன செய்யணும் கொடுக்கணும். சிம்பிள், ரொம்ப இலகுவான சட்டம். நமக்கு தெரிஞ்சு இத்தனை நாள் இது தெரியாம போச்சே. யாருக்கெல்லாம் அந்த சட்டம் இவ்வளவு இலகுவான சட்டம் இத்தனை நாள் தெரியாம இருந்தேன்னு யாருக்கெல்லாம் தோணுது சொல்லுங்க அப்போ. மாஷா அல்லாஹ். பாக்கி எல்லாருக்குமே சட்டம்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படித்தானே? எவ்வளவு இலகுவான சட்டம் பாருங்க. தெரியாது. மாஷா அல்லாஹ். ஆடு வளர்க்கறதுல ஆடுல இருக்கிற பரக்கத்து வேற எதுவுமே கிடையாது. ஆனா அந்த பரக்கத்துல கூட பாருங்க ரசூலுல்லாஹி எவ்வளவு இலகுவாக ஜக்காத்து கொடுக்க சொல்லிக்காம பாருங்க. 120, 200. இப்போ 120 இருந்து 200, 80 ஆடு. 80 ஆடுக்கு 2 ஆடு தான் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. 40 to 120 கணக்கு போட்டு பாருங்க. ஒவ்வொரு 80 ஆடுக்கு நல்லா பாருங்க. ஒவ்வொரு 80 ஆடுக்கு ஒவ்வொரு 80 ஆடுக்கு ஒண்ணுதான் கொடுக்க சொல்றாங்க. ஆனா இதுல இன்னொரு இலகுவான சட்டத்தை பாருங்க. 300க்கு மேல போயிட்டா 100க்கு ஒரு ஆடுதான். எப்படி? ஒவ்வொரு 100க்கு ஒரு ஆடு தான் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அழகான சட்டத்தை ரசூலுல்லாஹி நமக்கு கொடுத்திருக்கிறாங்கிறது பாக்குறோம். நம்ம எல்லாம் சரியான முறையில தெரிஞ்சு நம்ம என்ன செய்யணும், இந்த சட்டத்தை நம்ம சுற்றி இருக்கிறவங்க நாமளே ஒரு காலத்துல ஆடுகளை வளர்த்து பறக்கத்தா ஆடுகளை வச்சு நம்ம இது பண்ண நம்ம கணக்கிட்டு என்ன செய்யணும் கொடுக்கணும். அதே போல இந்த ஜக்காத்தை சில நேரங்கள்ல இந்த ஜக்காத்தை கடமையாகும் முறை அல்லாஹ் தஆலா இந்த ஜக்காத்தை ஏன் கடமையாக்கி இருக்கிறான், அதை எப்படி எப்படி வாங்கணும், அந்த பொருள் அது வாங்கப்படக்கூடிய அந்த கால்நடைகள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை குறித்தும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வெறுமனையாக நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப நீங்க பார்க்கும் போதெல்லாம் பார்த்திருப்பீங்க. 1 வயது பூர்த்தியான, 2 வயது பூர்த்தியான, 3 வயது பூர்த்தியான, இப்படித்தான் நம்ம நினைச்சிருப்போம், படிச்சிருப்போம். அது ஒட்டகத்திற்கு அதிகபட்சமாக ஒட்டகத்துடைய வயது எடுத்து பாத்தீங்க சொன்னா 3 வயது. அதிகபட்சமா போனா எத்தனை வயசு? 4 வயது வரைக்கும் தான் அதிகபட்சமான ஒட்டகம். அதை தாண்டியும் கிடையாது, அதே நேரத்துல அதுக்கு குறைவானதும் கிடையாது, குட்டியும் கிடையாது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு அளவுகோலை வச்சாங்க? என்னைக்கான யோசிச்சிருக்கிறோமா? 1 வயது பூர்த்தியானது கொடுக்கணும், ஆடாக இருந்தால் 1 ஆடு, 2 ஆடு. ஏன் இந்த அளவுகளை ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்கிறாங்க? ஏன்னா அது மார்க்கும் வலியுறுத்தி இருக்கிறது, அதை குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறித்து நினைச்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இல்லையா? புகாரில 1496 வசூலிக்கப்படுகிற நேரத்துல கால்நடைகளை வசூலிக்கப்படுகிற நேரத்தில் எப்படி இது வசூலிக்கப்பட வேண்டும், அந்த வசூலிக்கப்படக்கூடிய அந்த பொருள் உதாரணத்துக்கு இந்த கால்நடையா இருக்கட்டும், இந்த கால்நடைகள் எப்படி தன்னுடையதாக இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை குறித்து ரசூல் நினைச்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. பாருங்களேன், சஹீஹுல் புகார்ல ஒரே ஒரு வரியில ஒரு ஹதீஸ் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவர்களின் பொருட்களில் சிறந்தவற்றை வசூலிப்பது குறித்து உம்மை எச்சரிக்கிறேன் நான். அவர்களின் பொருட்களில் சிறந்தவற்றை வசூலிப்பதை குறித்து உம்மை எச்சரிக்கிறேன் நான். அப்ப இந்த ஹதீஸ் என்ன நினைவூட்டுது அப்படி சொன்னா, அப்ப ஒருவர்கிட்ட ஒரு கால்நடை இருக்குன்னா அந்த கால்நடை எப்போது சிறப்புக்குரியதாக மாறும்? ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்போம், எல்லாத்துக்கும் கேட்போம். யாரு காட்ட பதில் சொல்ல பார்ப்போம். ஒருவர்கிட்ட ஒரு ஒட்டகமோ அல்லது மாடோ ஆடோ இருக்குது, அது எப்போ அவருக்கு சிறந்ததாக அது மாறும்? யாராவது ஒருத்தர் சொல்லலாம். இல்ல நான் பேர் வாசிக்கட்டுமா? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதா? ஒருவர்கிட்ட ஆடு அல்லது மாடு ஒட்டகம் இருக்குது, எப்ப அந்த பொருள் அவருக்கு சிறப்புக்குரியதாக, எப்ப அவருக்கு அந்த பொருள் சிறப்பு, அந்த அந்த ஒரு அந்த கால்நடை சிறப்புக்குரியதாகவும் மதிப்பு மிக்கதாக எப்ப மாறும்? அந்த பொருளை எப்ப நேசிக்க ஆரம்பிப்பார் அவரு? மாஷா அல்லாஹ். ஃபாத்திமா சொல்லுங்க. குட்டி போடும்போதுதான். ஓகே, அது ஒரு காரணம். குட்டி போடும்போதா? குட்டி, ஆமா, அது சரியாக இருக்கும் பொழுது குட்டி போடுகிற நேரத்துல அது நினைச்சு சிறப்புக்குரியதா மாறும். ஒண்ணு வேற. பலன் தரும் போதும். ஓகே, பலன் அதுக்கு என்ன விளக்கம்? பால் தரும்போது. ஓகே, பால் தரும்போது. மாஷா அல்லாஹ்.
பாத்திமா சிஸ்டர் மட்டும்தான் பதில் சொல்றாங்க, பாக்கி யாரும் பதில் சொல்ல மாதிரி தெரியலையே. ஆரியா ஜக்காத்து கொடுக்கும் போது அதுக்கு இது ஆன்சர் இல்ல. அதன் மூலமாக வருமானம் ஈட்டும் போது, அதன் மூலம் வருமானம் கிடைக்கும் போது ஓகே. அப்போ ஒரு பொருள் வந்து ஒரு கால்நடை, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ அந்த கால்நடை வந்து பாக்கி யாரும் கிளாஸ் போய் சொல்றது அடுத்த பேர் வாசி பார்த்துக்குவாங்க, ஷார்ப்பா இருந்துக்குவாங்க. அப்போ ஒரு பொருள் சிறப்புக்குரியதாக எப்ப மாறும் அப்படி சொன்னா, உதாரணத்துக்கு இந்த கால்நடை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த கால்நடை வந்து சிறப்புக்குரியதாக மாறும் பொழுது அது வந்து ஒன்று அது குட்டி போடுகிற நேரத்துல, பால் தருகிற நேரத்துல, எண்ணிக்கை அதிகரிக்கிற நேரத்துல இப்படி இருக்கும்போது அந்த பொருள் அது என்ன செய்யும், சிறப்புக்குரியதாக மாறும். ஓகேவா? ஆனால் அந்த நேரத்தில் அந்த நேரத்தை பாருங்களேன், அந்த சிறப்புக்குரிய நேரத்துல என்ன செய்யக்கூடாது, அது எடுக்கக்கூடாது ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு தவிர்த்துருங்க. எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மட்டும் தவிர்த்துட்டு மற்ற ரெண்டுமே நம்ம எடுக்கலாம். ஒன்று குட்டி போடுகிற நேரத்துல, சினையாக இருக்கிற நேரத்துல, அல்லது இன்னொன்னு பாருங்களேன், வயதான நேரத்துல. வயதாயிட்டு என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் ஒட்டகமோ ஆடோ வயதாகி விட்டா என்ன பண்ணிடுவாங்க, நீங்க ஆர்வமா சொல்ல, உங்க வாய்ஸ் மட்டும் பிரேக் ஆகும். நீங்க டவர்ல ஏரியா இருக்குன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் நம்ம ஏரியாலாம் வயதாகிட்டு அப்படின்னு நினைச்சுவாங்க, அது எந்த கடைக்கு போகும், கறிக்கு கொடுத்துருவாங்க. யாரு கறிக்கு கொடுத்துருவாங்க. கறிக்கு கொடுத்துருவாங்க, அப்படித்தானே? இன்னைக்கு பெரும்பாலத்துல குட்டியே நினைச்சுறாங்க. இன்னைக்கு மாடு எடுத்துட்டு குட்டியை கூட இன்னைக்கு நினைச்சுறாங்க அறுத்து அதை வித்துருவாங்க. ஓகே, வித்துருவாங்க. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அது கசாப்பு கடைக்கு என்ன செஞ்சிரும். ஓகே ஓகே ஓகே, ஓகே 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 ஓகே. மியூட் பண்ணிக்கோங்க நீங்க. உங்களுக்கு டவர் கிடைக்கல சிஸ்டர், நீங்க அதை மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ நிறைய நல்ல ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, மாஷால்லா, சூப்பர். இந்த மாதிரி கிளாஸ்ல ஆக்டிவ் வரதான் நமக்கு எடுத்துருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ வயதாகி விட்டால் அதை ஒண்ணு வித்துருவாங்க, அல்லது கசாப்பு கடைக்கு செஞ்சுட்டு போயிடும். அதே மாதிரி குட்டி நீங்க எடுத்துக்கலாம். அந்த குட்டி பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல குட்டிகளை கூட நீங்க கிடைச்சி கசாப்பு கடைக்கு வரது பாக்குறோம். நிறைய இடங்கள்ல நம்ம இருக்கிற ஏரியா போன்ற இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி சில இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. குட்டியை வந்து ஆடு போல அதை இது பண்ணி கறியாக மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அநீதம், நல்லா பாதுகாக்கணும். அப்போ இந்த வசூலிக்கக்கூடிய இந்த கால்நடைகளை பொறுத்தவரை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்கள் சிறந்தவற்றை வசூலிப்பதை குறித்து உன்னை எச்சரிக்கை செய்யறேன்னா, இந்த ஹதீஸ் தொடர்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்களேன், தன்னுடைய பணியாளர்கிட்ட எப்படி அந்த ஜக்காத்தை வசூலிப்பதற்கு எப்படி சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திய எப்படி உமர்ல அவங்க தன்னுடைய பணியாளர்கிட்ட எப்படி சொல்லி அனுப்பிப்பாங்கன்னு சொன்னா சொல்றாங்க பாருங்க. உமர் அலி அவர்கள் அவரது பணியாளரிடம் கூறினார்கள், உமது கூட்டத்தாரிடம் நீர் பாருங்க, உம்முடைய கூட்டத்தாரிடம் நீர் ஜக்காத் வசூலிப்பதற்காக சென்றால், நல்லா விளைவிக்கோங்க, சிறு குட்டியை பராமரிப்பதையும் சினையுற்றதையும் சினைக்காக பயன்படுத்துவதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. நல்லா விளைவிக்கோங்க. எப்படி சொல்லி அனுப்புறான் பாருங்க. அப்ப அங்க பாரு, என்னைக்கு அந்த சிறு குட்டியாக இருக்கிறதோ, பராமரிக்கக்கூடிய கண்டிஷன் இருக்குது அதுவோ, அல்லது சினையுற்றதாக இருக்கிறதோ, அல்லது சினைக்காக பயன்படுத்தப்படுவதையோ நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லணும். 2-3 வயதுடைய நடுத்தரமானது தான் நாங்க என்ன செய்யணும், உங்களிடம் ஜக்காத்தாக பெறுகிறோம் அப்படிதான் நினைச்சு நீங்க சொல்லி ஜக்காத்தை வாங்கணும் சொல்லி உமர்ல அவங்க
அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு செய்தி நம்ம பார்க்கிறோம். பாருங்களேன், எப்படி ஜக்காத்து வசூலிக்கக்கூடிய முறையை கூட பாருங்க, இஸ்லாம் எவ்வளவு அழகா காட்டி கொடுக்க பாருங்க. அதுல கூட என்ன செஞ்சிடக்கூடாது, அநீதித்தரக்கூடாது. இன்னைக்கு சில இடங்களை பாத்தீங்கன்னு சொன்னா ஜக்காத்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற மனநிலை நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜக்காத்து கொடுத்தா போதும், ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும், ஒட்டகமா இருக்கட்டும், ஜக்காத்து கொடுத்தா போதும். அது என்ன கொடுத்தானே இப்படி கொடுத்தா என்ன இப்படி பாக்குறாங்க. ஆனா அது அல்ல, ஜக்காத்து கடமையாகக்கூடிய முறையை பாருங்களேன். இஸ்லாம் நீதமிக்க ஒரு சட்டத்தை நமக்கு நினைச்சு சொல்லி கொடுத்திருக்கு. அந்த ஜக்காத்தின் மூலமாக ஏழைக்கும் ஒரு பலன் இருக்குது, செல்வந்தனுக்கும் ஒரு பலன் நினைச்சு இருக்கிறது. ரெண்டு பேர்த்துக்கு ஒரு சரிசமமான ஒரு நீதி தான் இஸ்லாம் பாக்குதே தவிர, கொடுக்கிறவன் எதை வேணா கொடுக்கலாம், வாங்குற எதனா வாங்கிட்டு போலாம் அப்படி கிடையாது. விளங்குதா? கொடுக்கிறவர் கொடுக்கக்கூடிய பொருளும் அது எப்படி இருக்கணும், நியாயமானதாக எப்படி இருக்கணும், சரியாக இருக்கணும். அதை வாங்கிட்டு போறாருல்ல, வாங்கிட்டு போறவருக்கும் அது எப்படி இருக்கணும், பயனுள்ளதாக இருக்கணும். வாங்குவதன் மூலமாக நம்ம கடந்த கிளாஸ் கூட படிச்சோம், வகுப்புல படிச்சோமா இல்லையா? வாங்கிட்டு போறவருக்கு அதுல பலன் இருக்கணும். ஜக்காத் யாரு வாங்கிட்டு போறாரோ, ஜக்காத் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அதன் மூலமா அவர் பயன்பெறணும். பயன்பெற்று அடுத்த வருடமோ அதற்கு அடுத்த வருடமோ ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைக்கு அவர் என்ன செய்யப்படணும், உயர்த்தப்படணும். அப்ப இதற்காக வேண்டியது அல்லாஹ் தஆலா ஜக்காத்துங்கிற ஒரு கடமையை நினைச்சிருக்கிறான், அந்த உம்மத்தின் மீது கடமையாக்கி இருக்கிறான். அதனாலதான் ஜக்காத்து வந்து ஒரு நீதமிக்க ஒரு சட்டத்தை கொண்ட ஒரு விஷயம். அதுல நம்ம நினைச்சது சரியான ஒரு நினைச்சு எனக்கு கொடுக்கணும். அப்ப கொடுக்கிறவரு நல்லா பாருங்களேன், கொடுக்கிறவர் நடுநிலையோடு எதை வந்து மார்க் வந்து தீர்மானிச்சிருக்கிறதோ, எதை வந்து மார்க்கம் கொடுக்க வேண்டும் வலியுறுத்தி இருக்கிறதோ அதை கரெக்டா நினைச்சு கொடுக்கணும். வசூலிக்கக்கூடியவரும் அதை பார்த்து நினைச்சணும் வசூலிக்கணும். வசூலிக்கக்கூடிய நினைச்சணும் அதை பார்த்து வசூலிக்கணும். எப்படி வசூலிக்கணும் பாருங்களேன். அது வந்து நோயுற்றதோ, அது வயது முதிர்ந்ததோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருந்ததோ என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. விளங்குதா? வசூலிக்கக்கூடியவரும் இதை கரெக்டா வாங்கிட்டு வரணும். ஜக்காத் வசூலிக்கக்கூடிய முறையை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இஸ்லாம் ஆளக்கூடிய ஒரு நாட்டில் நம்ம இல்லை. நம்ம வந்து ஒரு மதசார்பற்ற நாடு நம்ம நினைச்சு இருந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஜக்காத் வசூலிக்கக்கூடிய முறையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய ஒரு முறை தான் ஜக்காத் வசூலிப்பு முறை. இஸ்லாமிக் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆளை நியமிக்கும். அந்த யாரா நியமிக்கிறாங்களோ அந்த நபர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு ஜக்காத்தை வசூலிப்பதற்கு என்ன செய்வாங்க, பல்வேறு பகுதிக்கு போவாங்க. அப்படி வசூலிக்கக்கூடியவர் வசூலித்து விட்டு எங்கதான் கொண்டு வரணும், பைத்துல் மால் தான் கொண்டு வரணும். இஸ்லாமிய கருவூலம் சொல்லுவாங்க இல்லையா, அங்க கொண்டு வந்து வைக்கணும். வசூலிக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் வந்து வைக்கப்படணும். வசூலிக்க போறவரும் நியாயமானதாக இருக்கணும். சரி வசூலிக்கக்கூடியவர் நீதமானவராக இருக்க வேண்டும். எந்த பக்கம் நினைச்சக்கூடாது, சாய்ந்து விடக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி அவர் வசூலிக்கிற நேரத்துல அந்த வசூலிக்கப்படக்கூடிய பொருளா இருந்த பொருட்கள் உயிரினமாக இருந்தால், கால்நடையாக இருந்தால் அது எப்படி இருக்குன்னு சொன்னா நியாயமானதாக இருக்க வேண்டும். மார்க்கம் சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும். அது எந்த நேரத்திலேயோ அவருக்கு அந்த ஜக்காத்து கடமையானவருக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரியோ, அல்லது அதை பெறக்கூடிய ஜக்காத்தை பெறக்கூடியவர்களுக்கு, அந்த ஏழைகளுக்கு அது வந்து பாதிப்படைகிற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, இவர் வசூலித்து விட கூடாது. இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அது அழகான முறையில மார்க் சொன்ன அடிப்படையில, மார்க் சொன்ன வரையறுத்த அடிப்படையில அவர் என்ன செய்யணும், ஒரு மாடுனா ஒரு மாடு, ரெண்டு மாடு, ஒரு ஆடுனா ஒரு ஆடு, ரெண்டு ஆடு, ஒட்டகம்னா ஒட்டகம், இப்படி கணக்கிட்டு என்ன செய்யணும், வாங்கணும். வாங்குற பொழுது எந்த நேரத்துல என்ன செய்யக்கூடாது, மட்டமானதையோ வயது முதிர்ந்ததையோ அதை நோயுற்றதை என்ன செய்யக்கூடாது கூடாது. வாங்கிட்டு வந்து இஸ்லாமிய கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த பைத்துல் மால் கருவூலத்துல வச்சு வைப்பா. இங்க வச்ச பிறகுதான் இஸ்லாமிய ஆட்சியாளர் கலீஃபா அதற்குன்னு சில ஆட்களை நியமிச்சிருப்பான். ஜக்காத்தை பங்கிட்டு எந்தெந்த பகுதிக்கு எவ்வளவு கொடுக்கணும், யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறத லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பான். அந்த லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட் பிரகாரம் நினைச்சுவாங்க, எல்லா பகுதிக்கும் எல்லா மக்களுக்கும் சென்றடைகிற மாதிரி நினைச்சுவாங்க, அதை கொடுத்து அனுப்புவான். இதுதான் ஜக்காத்தை வசூலிக்கிற முறையும் அதை கொடுக்கிற முறையும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்ம அவரவர் தத்தமது பகுதிகளை தங்களுக்கு முடிந்தவாறு தங்களால் முடிஞ்சவாறு நினைச்சாங்க, அவர்களே தங்களுக்கு கணக்கிட்டு நினைச்ச ஜக்காத்தை கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம இஸ்லாமிய நாட்டுல நம்ம இல்லை, இப்ப நம்ம மதசார்பற்ற நாடுல இருக்கிறதுனால அவரவர் தங்கமோ வெள்ளியோ இந்த மாதிரி கால்நடைகளோ
அடுத்து விளைச்சல் பாடம் சொல்ல வரும். விளைச்சலோ இது போன்ற இடங்கள் நினைச்சாங்க கணக்கிட்டு அவங்க அவங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு கிடைச்சிறாங்க ஜக்காத்து கொடுத்துக்கிறாங்க. முதல்ல தன்னோட நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்குறாங்க. தங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. இப்படி அவங்களுடைய கண்களுக்கு தெரியுற மாதிரி நினைச்சாங்க கொடுக்குறாங்க. இது ஓரளவுக்கு கூடுமென்று கூட எடுத்தாலும் கூட, ஆனா இது வந்து ஜக்காத்தினுடைய அது இது என்ன செய்யாது, அந்த சரியான அந்த வரைமுறைக்குள்ள என்ன செய்யாது வராது. நிறைவேற்றுங்கிற அடிப்படையில் நினைச்சு இன்னைக்கு செய்யறமே தவிர, அந்த எண்ணத்துக்கு எல்லாம் கூலி தருவோம் அவ்வளவுதான். ஓகேவா? ஆனா சரியான முறையில் வசூலிக்கப்பட்டு கொடுக்கப்படுதான்னு கேட்டா கிடையாது. அப்ப இப்படித்தான் இருக்கு. அப்போ இந்த ஜக்காத்து கடமையாகக்கூடிய முறையில, வசூலிக்கக்கூடிய முறையில கூட இஸ்லாம் நீதத்தை என்ன செய்யுது பேண சொல்லுகிறது. அப்ப அதுல கூட பாருங்களேன், குழந்தையாக இருக்க குட்டியாக இருக்கும்போது வசூலிக்க கூடாது. சினையூற்று நேரத்தில் வசூலிக்க கூடாது. சினைக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கால் இணைச்சியை பயன்படுத்த என்ன செய்யக்கூடாது, வசூலிக்க கூடாது. இது போன்ற வயது முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வசூலிக்க கூடாது. நோயுற்றிருக்கிற என்ன செய்யக்கூடாது, வசூலிக்க கூடாது. அதே மாதிரி ஊனமுற்றதாக ஏதாவது ஒரு ஒரு பலகீனம் அந்த கால்நடைகளுக்கு ஆடோ மாடு ஒட்டகமோ ஏதாவது ஒரு பலகீனம் அடைந்த நிலையில் இருக்குது, அதை நினைச்சு வசூலிக்க கூடாது. நல்லா விளங்கிச்சு உங்களுக்கு. அப்ப இந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த மாதிரியான தன்மை உடையதாக இருந்தால் அந்த கால்நடை நினைச்சு வசூலிக்க கூடாதுங்கிறதான் மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அதற்கு பகரமாக திடாகத்தனமாக இருக்கணும். அதே நேரத்துல அதை வாங்கி செல்பவர் அந்த ஜக்காத் யாருக்கு இப்ப போகுதோ அதை கொண்டு அவர் என்ன செய்யணும், பயனடையும். அதனாலதான் இஸ்லாம் 1 வயது உள்ள ஒரு ஆடு, அதே போல பாருங்களேன் 1 வயது உள்ள 1 வயதுடைய மாடு, 2 வயதுடைய மாடு, 1 வயது பூர்த்தியான ஒட்டகம், 2 வயது பூர்த்தியான ஒட்டகம், அதே மாதிரி 4 வயது பூர்த்தியான ஒட்டகம், இப்படித்தான் என்ன செய்ய மார்க்கம் நமக்கு அந்த வரைய இதை கொண்டு போய் தான் என்ன செய்ய முடியும். அதுல பெண் ஒட்டகம், பெண் ஒட்டகத்துக்கு தான் முதல்ல ஆடு குறித்தாலும் சரி, மாடை குறித்தாலும் சரி, ஒட்டகத்தை குறித்தாலும் சரி, அதை எதைத்தான் முன்னெடுத்துறாங்க, அந்த பெண்ணினத்தை தான் நினைச்சாங்க முன்னிலைப்படுத்திய அதன் மூலமாகத்தான் அவருடைய செல்வத்தை நிச்சயம் இப்படி பெருக்க முடியும். அதனால மார்க் இப்படி வரையறுத்து கொடுத்திருக்கிறது. அப்ப இதை கொண்டு அவர் செல்வந்தராக, அதாவது செல்வந்தர் அப்படின்னு சொல்றதை விட தன்னிறைவு அடைகிறது. ஜக்காத்தினுடைய இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா தன்னிறைவு அடைகிறது. யாரிடத்திலுமே என்ன செய்யக்கூடாது, கையேந்த கூடாது. அதனாலதான் கீழ இருக்க கையை விட மேல இருக்கும் கை சிறந்ததுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கீழ இருக்க கையை விட மேல இருக்கிற கை சிறந்ததுன்னா, அப்புறம் வாங்குற கையை விட கொடுக்கிற கை என்னது சிறந்துன்ற ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்ப எதனால ரசூலுல்லாஹி இப்படி சொல்லி காட்டுனாங்கன்னா நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அளவுக்கு மார்க்க நமக்கு அதை முழுமையாக வரையறுத்து கொடுத்திருக்கிறது. அப்ப கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனாலதான் உமர்லாவுடைய ஆட்சி காலத்துல நீங்க பாத்தீங்க சொன்னா ஜக்காத்து வாங்குவதற்கு, அதாவது ஜக்காத்து தகுதி இருக்குல்ல, ஜக்காத்து பெறுவதற்கு ஆளே இல்லை. ஜக்காத்து பெறுவதற்கு ஆளே கிடையாது. வரலாற்றுல ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. உமர்களுடைய ஆட்சி காலத்துல பல்வேறு பகுதிகளில் ஜக்காத் வசூலிக்கப்பட்டு வருகிறது. வசூலிக்கப்பட்டு வந்த பிறகு ஒவ்வொரு பகுதி அது பிரித்து கொடுக்கப்படுகிறது. பிரித்து கொடுக்கப்பட்ட பிறகு மீண்டும் கருவூலத்தில் ஜக்காத்துடைய பொருட்கள் இருக்கிறது. ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இதுன்னு சொல்லிப்பா. எல்லாம் கொடுத்தாச்சு. கேட்கிறாங்க, யாராவது விடுபட்டு இருக்கிறார்களா? விடுபட்டாரா அவருக்கு நினைச்சு ஜக்காத்துடைய பொருளை கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்ல கலீஃபா, எல்லாருக்கும் சரிசமம் பிரிக்கப்பட்டுருச்சு, எல்லாரும் கொடுக்கப்பட்டுருச்சுன்னா. எப்படி சொல்றாங்க? ஆமா, எல்லாருமே ஜக்காத்து கொடுக்கக்கூடியலா இருக்கிறாங்க, ஜக்காத்து பெறக்கூடியல என்ன செய்யல இல்ல அப்படிங்கிறான். ஆச்சரியம் முறையில் அவங்களுக்கு, எப்படி இது? இதுதான் ஜக்காத். ஒரு கட்டத்துல என்ன செஞ்சாங்கன்னா, இளைஞர்கள் இருக்கிறாங்களா, திருமண வயதை எட்டிய இளைஞர் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஜக்காத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்தது போக மீதம் இருக்கிறது கருவூலத்தில் ஜக்காத். ஆச்சரியம், என்ன இப்படி ஜக்காத்து பெறுவதற்கு ஆட்கள் இல்லாம என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த ஜக்காத்துடைய பொருட்கள் அனைத்துமே தானியங்களாக மாத்துறாங்க. தானியங்கள் என்ன, பயிர்களாக, அதாவது பறவைகள் உண்ணக்கூடிய அந்த சொல்றோம்ல இன்னைக்கு நம்ம அந்த தானியங்கள், நெல்லு போன்ற பருப்பு, இது போன்ற பயிர் போன்ற தானியங்களாக, தாவாரங்களாக மாத்துறாங்க. மாத்திட்டு எதுக்கு இதை இப்படி மாத்த சொல்றாங்க? எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆனால் மாத்திய பிறகு உமர்லாங்க சொல்றாங்க, இந்த ஜக்காத்தை பெறக்கூடியவர்கள் இல்லாதனால இந்த ஜக்காத்துடைய பொருள் பூமியில் வசிக்கக்கூடிய அல்லது வானத்தில் பறக்கக்கூடிய அல்லது காடுகளில் சுற்றி தெரியக்கூடிய பறவைகளுக்கு என்ன செய்து உணவாக மாறட்டு சொல்லி மலையினுடைய உச்சியில் என்ன செஞ்சாங்க, அதை தூவ சொன்னா. அங்கே வாழக்கூடிய சிறு சிறு எறும்புகளோ அல்லது அங்க இருக்கக்கூடிய வண்டுகளோ அங்க இருக்கக்கூடிய பறவைகளோ அதை நினைச்சிட்டு உண்ணட்டும் சொல்லி என்ன செஞ்சாங்க உமர்லாங்க ஒரு சட்டத்தை போடுறாங்க. எப்படி மாத்தினாங்க பாருங்க. இதுதான் ஜக்காத். ஜக்காத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம் இதுதான். தன்னிறைவை அடைந்து அவர்களும் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மக்களாக மாறினால் இந்த நாடு நினைச்சு அது ஏழ்மை நினைச்சு சந்திக்காது. அப்ப ஏழ்மை இல்லாத ஒரு நாடாக மக்கள் நினைச்சிடும், வறுமை இல்லாத ஏழ்மை இல்லாத நாடாக மக்கள் மாறுவதற்கானதான் இப்படியான ஒரு
ஒரு சட்டத்தை வந்து அல்லாஹ்வும் ரசூல் நமக்கு நினைச்சிருக்கிறாங்க, காட்டி இருக்கிறாங்க. ஆனா அது இப்படி செஞ்சா மட்டும் நடக்கும். அல்லாஹ் ரசூல் எப்படி இந்த சட்டத்தை வகைப்படுத்தி அப்படி கொடுத்தாங்களோ அந்த அடிப்படை நடத்தினா மட்டும்தான் அது என்ன நடக்குமே தவிர இல்ல அப்படி அப்படி நடத்தாமல் அப்படி அப்படி ஒரு இதா செய்ய நினைச்சா அதுல என்ன பார்க்க முடியாது, மாற்றத்தை பார்க்க முடியாது. ஓகேவா? அடுத்து இதுல இன்னும் ஒரு சுருக்கமான ஒரு சட்டம் ஒண்ணு இருக்குது. பொதுவாக இந்த கால்நடைகளை குறித்து பொறுத்துன்னு சொன்னா சில நேரங்கள்ல வந்து